ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம். பதம் 24. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயக்கியை பற்றி அவர்கள் அறியார். பொருளுரை: தேவர்களை வழிபடுவோர் சிற்றறிவு உடையோர் என்று ஏற்கனவே கூறப்பட்டது. இங்கே அருவவாதிகளும் அவ்வாறே வர்ணிக்கப்படுகின்றனர். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் முன்பு தனது தனிப்பட்ட உருவத்துடன் இங்கே பேசிக்கொண்டுள்ள போதிலும் அறியாமையின் காரணத்தால் இறைவனுக்கு உண்மையில் உருவம் கிடையாது என்று அருவவாதிகள் வாதிக்கின்றனர். ராமானுஜாச்சாரியரது குரு பரம்பரையைச் சேர்ந்த மாபெரும் பக்தரான யமுனாச்சாரியார் இது சம்பந்தமாக மிகவும் பொருத்தமான பதம் ஒன்றினை எழுதியுள்ளார். அவர் கூறுகிறார்: எம் பெருமானே, வியாசதேவர், நாரதரை போன்ற பக்தர்கள் உம்மை முழுமுதற் கடவுளாக அறிகின்றனர். பல்வேறு வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதன் மூலம் உமது குணம், ரூபம், லீலைகளை அறிய முடியும். அதன் மூலம் நீரே பரமபுருஷ பகவான் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் உள்ள அபக்தர்களான அசுரர்கள் உம்மை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உம்மை புரிந்து கொள்ள இயலாதவர்கள். வேதாந்தம், உபனிஷத் மற்றும் இதர வேத நூல்களை விவாதிப்பதில் அவர்கள் எவ்வளவுதான் திறமைசாலிகளாக இருப்பினும் பரமபுருஷரான உம்மை புரிந்து கொள்வது அவர்களுக்கு சாத்தியமில்லை. ஸ்தோத்திர ரத்னம் 12. வேதாந்த இலக்கியங்களை கற்பதால் மட்டும் முழுமுதற் கடவுளை அறிய முடியாது என்று பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளுடைய கருணையால் மட்டுமே அவரது வியக்தியுவத்தை அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் தேவர்களை வழிபடுவோர் மட்டும் சிற்றறிவு படைத்தவர்கள் அல்ல. பகவானின் வியக்தியுவத்தை புரிந்து கொள்ள இயலாமல் உண்மையான கிருஷ்ண உணர்வு சற்றுமின்றி வேதாந்தம் மற்றும் வேத இலக்கியங்களை பற்றிய மனக்கற்பனைகளில் ஈடுபட்டுள்ள அபக்தர்களும் சிற்றறிவு படைத்தவர்களே என்று இப்பதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பூரண உண்மை அருவமானது என்ற கருத்து உடையவர்கள் அபுத்தயாக பூர்ண உண்மையின் இறுதி நிலையை அறியாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பரமனை பற்றிய உணர்வு அருவ பிரம்மனில் தொடங்கி பரமாத்மா நிலைக்கு உயர்வு பெறுகிறது. ஆனால் பூர்ண உண்மையின் இறுதிச் சொல் பகவான் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. நவீன கால அருவவாதிகள் இவர்களை விட மேலும் சிற்றறிவு படைத்தவர்கள். ஏனெனில் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என உறுதியுடன் கூறிய அவர்களது தலைச்சிறந்த முன்னோரான சங்கராச்சாரியரையே அவர்கள் பின்பற்றுவதில்லை. எனவே பரம உண்மையை அறியாத அருவவாதிகள் கிருஷ்ணர் தேவிகி வாசுதேவரின் புதல்வர் மட்டுமே, அவர் அல்லது ஒரு இளவரசர் அல்லது பலம் பொருந்திய ஒரு சாதாரண ஜீவாத்மா என்று கருதுகின்றனர். இதுவும் பகவத்கீதையில் 9:11 கண்டிக்கப்பட்டுள்ளது. முட்டாள்கள் மட்டுமே என்னை சாதாரண மனிதனாக கருதுவர். உண்மை என்னவெனில் பக்தி தொண்டு ஆற்றாமல் கிருஷ்ண உணர்வினை விருத்தி செய்யாமல் யாரும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. பாகவதம் 10:14-29 இதனை உறுதி செய்கின்றது. எம் பெருமானே, உமது தாமரை திருவடிகளின் கருணையை ஒருவன் சிறிதளவு பெற்றால்
அவன் உமது வியக்திவத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பரமபுருஷ பகவானை பற்றி கற்பனை செய்பவர்கள் பல வருடங்களாக தொடர்ந்து வேதங்களை படித்தாலும் உம்மை அறிய இயலாதவர்களாவர். பரமபுருஷ பகவானை கிருஷ்ணரது ரூபம், குணம் அல்லது நாமத்தின் மகிமைகளை மனக்கற்பனைகளாலும் வேத இலக்கியங்களை விவாதிப்பதாலும் புரிந்து கொள்ள முடியாது. அவரை பக்தி தொண்டிலால் மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்ற மகாமந்திர உச்சரிப்புடன் தொடங்கக்கூடிய கிருஷ்ண உணர்வில் பூர்ணமாக ஈடுபடும் போது பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணரது உடல் இந்த ஜடையேக்கினால் ஆனது என்றும், அவரது லீலைகள், அவரது ரூபம் மற்றும் அனைத்தும் மாயை என்றும் பக்தியற்ற அறிவுவாதிகள் எண்ணுகின்றனர். இத்தகைய அறிவுவாதிகள் மாயாவதிகள் என்று அறியப்படுகின்றனர். இவர்கள் இறுதி உண்மையை அறியாதவர்கள். 20ஆம் பதம் மிக தெளிவாக கூறுகின்றது. காம இச்சையினால் குருடானவர்கள் பல்வேறு தேவர்களிடம் சரணடைகின்றனர். பரமபுருஷ பகவான் மட்டுமின்றி பல்வேறு தேவர்களும் உள்ளனர் என்பதும், அத்தகைய தேவர்களுக்கென குறிப்பிட்ட லோகங்களும் பகவானுக்கென குறிப்பிட்ட லோகமும் உள்ளது என்பதும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 23ஆம் பதத்தில் கூறப்பட்டுள்ளபடி தேவர்களை வழிபடுவோர் தேவர்களுடைய பல்வேறு லோகங்களை அடைகின்றனர். பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் கிருஷ்ணாலோகத்தை அடைகின்றனர். இக்கருத்து தெளிவாக கூறப்பட்டிருப்பினும் அருவவாதிகள் கடவுள் உருவமற்றவர் என்றும் இந்த உருவங்கள் அனைத்தும் கற்பனையானவை என்றும் கூறுகின்றனர். கீதையை படிப்பதிலிருந்து தேவர்களும் அவர்களது லோகங்களும் அருவமானவை என்று தோன்றுகின்றதா? நிச்சயமாக தேவர்களும் சரி, பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரும் சரி அருவமானவர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் நபர்கள். பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அவருக்கு சொந்த வாசஸ்தலம் உண்டு. அதுபோல தேவர்களுக்கும் தலங்கள் உண்டு. எனவே இறுதி உண்மை அருவமானது உருவம் அடையாளம் காண்பதற்கே என்னும் நிர்விசேஷ கருத்து உண்மைக்கு புறம்பானதாகும். உருவம் அடையாளம் அல்ல என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தேவர்களது ரூபங்களும் பரம புருஷரது ரூபமும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடியவை என்றும், பகவான் கிருஷ்ணர் சச்சிதானந்தமயமானவர் அல்லது நித்தியமான ஆனந்தம் அறிவுடையவர் என்றும் நாம் பகவத்கீதையிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் பரம பூரண உண்மை இயற்கையிலேயே பூரண ஆனந்தம் உடையவர், ஆனந்தமயோ அவ்யாஷாத் என்றும், எல்லையற்ற மங்களகரமான குணங்களின் இருப்பிடம் அவரே என்றும் வேதங்களும் உறுதி செய்கின்றன. தான் பிறப்பற்றவன் அல்லது அஜா என்ற போதிலும் தனது விருப்பப்படி தோன்றுவதாக பகவான் கீதையில் கூறுகிறார். இத்தகு உண்மைகளை நாம் பகவத்கீதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை. பரமபுருஷ பகவான் எவ்வாறு அருவமாக இருக்க முடியும் என்பது நமக்கு புரிவதில்லை. கீதையின் வார்த்தைகளை பொறுத்தவரை அருவவாதிகளின் அடையாளக் கொள்கை பொய்யானதாகும். பரமபூரண உண்மையான பகவான் கிருஷ்ணருக்கு ரூபமும் தனித்தன்மையும் உண்டு என்பது இப்பதத்திலிருந்து மிகவும் தெளிவாகிறது. श्रीमद्भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे हरे हरि बोल।